அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். பிலிம் காட்டியவர்கள் புத்தகம். அந்த பிலிம் காட்டுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொன்னார். ஊர்லலாம் சொல்லுவாங்க, யாராவது கொஞ்சம் பந்தாவாக வந்து நின்று ஏதாவது கொஞ்சம் டைலாக் பேசிட்டு ஒரு சபையில் அவன் மட்டும் தனித்து தெரிஞ்சான் அப்படின்னு சொன்னால், என்னடா ஃபிலிம் காட்டுறியா அப்படிம்பாங்க. அந்த ஃபிலிம் காட்டியவர்கள்ன்றதான் இது. நாங்கள்லாம் சினிமாவுக்கு வந்தது எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் படம் பார்த்து, ரஜினி கமல் படம் பார்த்து வந்து. இதை தாண்டி மேலே ஏதாவது கேட்டிங்கன்னா தெரியாது, அதுக்கு முன்னால் இருக்க என்ன சினிமா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டான். ஆனால் ஜனா சாரோட பழகின காலகட்டத்திலேருந்து நான் பார்த்துருக்கேன். நான் எப்போ பேசினாலும் சினிமாவோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பேசுவார். ஒரு தேசிய விருது வாங்கின டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை அகத்தியன் சார், இப்போ பாலா வாங்கினார், அதுக்கப்புறம் வெற்றிமாறன். இல்லை சார்பார். இல்லை சார்னா அதுக்கு முன்னால் ஒரு 2 பேர் சொல்லுவார். சார் இவர் இந்த படத்துக்காக இதுக்காக வாங்கியிருக்காரு, இந்த படத்துக்காக அதுக்காக வாங்கியிருக்காரு. இப்படி எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் சினிமாவை இவ்வளவு ஆழமாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபரை நான் வந்து இதுவரைக்கும் சந்திக்கவே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த புத்தகத்தை கூட சார் ஒரு புத்தகம் நான் வெளியிடுறேன், நீங்கள் தான் சார் அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னாரு. யார் புத்தகம் என்ன எழுதியிருக்கா எந்த விவரம் தெரியல, ஆனால் நீங்கள் கூப்பிட்டா நாங்கள் வந்துடுவோம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோம். என்னென்னா அவருடைய சிரத்தை எடுக்கிறது, சினிமாவில் மேல் அவருக்குள்ள அக்கறையும் அவர் சினிமாவுக்காக செய்யக்கூடிய வேலையும் அவர் எடுத்துக்கிட்டதையும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல விஷயந்தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 4 நாளைக்கு முன்னால் கூட புக்கு ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் பார்த்துறீங்களா, ஒரு பார்வை பார்த்துருக்கேன்னாரு. சரி யோகானந்தன் போட்டிருந்த உடனே நான் நினச்சிட்டது சிவாஜி சார் படம்லாம் ஒருத்தர் டைரக்ட் பண்ணுவார் யோகானந்தன், அவர் தான் புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு போல இருக்கு அப்படின்னு. இவருன்னு தெரியாது, இவரை எனக்கு நல்லா தெரியும், ஜனா சார் கூட வந்திருக்காரு. ஜனா சார்கிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு தன்மை என்ன அப்படின்னா, எப்பயுமே அவரோட ஒரு 4 பேர் வந்துட்டே இருப்பாங்க, ஆனால் யாருன்னே தெரியாது. அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகும்போது தான் தெரியும். ஒருத்தர் கார் ஓட்டுவார், ஒருத்தர் பின்னால் உட்காந்துருப்பார். இது யாருன்னு கேட்டால், அவன் டிரைவரான்னு கேட்டால் இல்லைம்பார். அப்போ என்னன்னா, இப்போ கார் ஓட்டுறதுனால டிரைவர், ஆனால் டிரைவர் கிடையாது, அசிஸ்டன்ட் டைரக்டர், இப்படின்னு ஒரு செட்டப்புகளோடய எப்பயுமே இருப்பார். அதில் வந்து இவர் தான் புத்தகம் எழுதியிருக்காருன்னு இங்கே தான் சொல்கிறாரு, இவர் தான் அந்த யோகானந்தனாரு. ஏன்னா முதல்ல சொல்லல, உங்களுக்கு தெரியும் நினச்சேன் நான் அப்படின்னாரு. சரி, அந்த அளவுக்கு வந்து சினிமாவை நேசிக்கக்கூடிய ஆளுகளே கூடவே சுற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு இப்படி ஒரு ஆளை தவிர நான் வேறு யாரும் பார்க்கல. புத்தகத்தை திருப்பி பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது முதல்ல, இல்லை தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் அப்படின்னு. இன்னும் ஆரம்பமே சாமியார் படமாக இருக்குது, சாமியார் ஃபிலிம் காட்டியிருக்காரா நம்ம ஊரில். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு சாமியார் ஃபிலிம் காட்டினது போன வருஷம் டிவியில் வந்துச்சு, அந்த சாமியார் தான். அவர் தான் ஒரு அருமையான ஃபிலிம் காமிச்சார் தமிழ்நாட்டுக்கு. இவர் பார்த்தீங்கன்னா அவர் எப்போ காட்டியிருக்காரு, 19ஆம் நூற்றாண்டு கடைசின்லாம் போட்டிருக்கேனே. ஆமாம், நாடகத்தில் இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்படி தெரியாத எந்த பேரை பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு தெரியாத பேர்களாக அதிகம் இருக்கிறது. இது வந்து இப்போ நானே உட்காந்து படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா படிக்கிறதுன்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, அண்ணன் சேரன் அளவுக்கோ அல்லது சமுத்திரக்கனி அளவுக்கோ படிக்கிற பொறுமை கிடையாது. சமுத்திரக்கனி புத்தகத்தை எடுத்தாலும் அதை முடிக்காமல் கீழே வைக்கிறதே இல்லை. எங்கே போனாலும், காரில் ட்ராவல் பண்ணாலும் சரி, பைக்கில் போயிட்டு இருந்தாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, பாத்ரூமில் உட்காந்தாலும் சரி, படிச்சுக்கிட்டே இருப்பான். அவ்வளவு பொறுமையெல்லாம் இல்லை. ஆனால் இந்த புத்தகத்தோட சிறப்பு என்னென்னா, என்னை மாதிரி ஆளும் படிக்கிறதுக்காக அந்த ஒரு பக்கத்துக்குள்ளே சுருக்கி இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு முக்கியமான விஷயம். இதை இப்போ 2 பேர் பற்றி படித்தேன் நான். அந்த மதுரை கவி பாஸ்கரதாஸ்லாம், இதெல்லாம் அவர் தான் காளிதாசோட பாடல்கள் எழுதினவர். தமிழ் திரைப்படத்தில் முதல் பாடலாசிரியர் என்ற பெருமை அவருக்கு தான் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இன்னும் நானே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நிறைய பேர்கள் இருக்குது. இது நிச்சயமாக வந்து ஒரு அருமையான புத்தகமாக தமிழ் சினிமாவை நேசிக்கக்கூடியவர்களுக்கு, சினிமாவை தெரிஞ்சுக்கக்கூடியவர்களுக்கு இந்த புத்தகம் ஒரு நல்ல ஒரு கிஃப்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எப்பயுமே இங்கே உள்ள ஆவணங்கள் எல்லாமே கொஞ்சம் சரியாக, தமிழ் சினிமா பற்றிய ஆவணங்கள் சரியாக இல்லாமல் போனதற்கு காரணம் எல்லாமே அரசு அதில் வந்து கவனம் செலுத்தாதது தான் காரணம். அதுதான் இங்கே உள்ள முக்கியமான காரணம். அரசு கவனம் செலுத்தி இருந்து, நமக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு துறை இருக்குது, ஒரு மந்திரி இருக்காங்க, ஒரு அமைச்சர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான ஆவணங்களை தயார் பண்ணுறதுக்குன்னு ஒரு குழுவை அமைக்காதது ஒரு பின்னடைவுன்னு நான் நினைக்கிறேன் நான். அதனால் இது மாதிரியான புத்தகங்கள் பாருங்கள், ரவின்னு ஒருத்தர் காசு கொடுத்து அதுக்கப்புறமா இனிமேல் இதை விற்று காசாக்கி வர்றது அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் இதுக்கு முன் வருவாங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ அதனால் அரசு முன் வந்து இதற்கான ஒரு தொகையை ஒதுக்கி தமிழ் சினிமாவுடைய ஆவணங்களை முதல் பேசும் படத்திலிருந்து இப்போ உள்ள படம் வரைக்கும், ஊமை படத்திலிருந்து இப்போ உள்ள படம் வரைக்கும் இதை பாதுகாக்கிறதுக்கு புத்தகமாகவோ அல்லது ஒரு ஆவண காப்பகமாகவோ வருவதற்கு தமிழக அரசு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மேடையில் நான் கேட்டுக்கிறேன். நன்றி. யோகா வந்து கூட என் கூட இருக்கும்போது
ஏதாவது தோண்டி தோண்டி பல அரிய தகவல் எல்லாம் சொல்லினே இருப்பார் அவர். சார் இதுக்கு சரியானவர் அவர் கையில் நாங்கள் ஒப்படைச்சோம். அதே போல் அந்த படங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரே டோனில், ஏன்னா ஒன்று சின்னதாக இருக்குது, ரெசல்யூஷன் கம்மியாக இருக்குது. நாளைக்கு பத்திரிக்கை மீடியாக்கே ஒருத்தர் காட்டணும்னா படங்கள் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பத்திரிகையாளர்களே என்கிட்ட கேட்டாங்க, சரியான டாக்குமெண்ட்டே இல்லை சார் உங்கள் யூனியன்ல. யூனியன் சார்பாக நினச்சாலும் நான் வந்து வெளியிலேருந்து உலகாயுத சார்பாக முதல்ல அந்த புத்தகத்தை வந்து ஒரு தொகுப்பு போட்டிருக்கோம். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அநேகமாக அந்த வாழ்த்து வந்து அடுத்த தொகுதிக்கு நகர்த்திட்டு போவோம். அதை வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டு பெற்றுக்கொள்வதற்கு வந்து அமீர் சாரையும் சேரன் சாரையும் கூப்பிட்டோம். அவர் ஒன்றுமே சொல்ல உடனே சரி இப்படி ஒரு நிகழ்ச்சினா நான் உடனே வரேன் அப்படி 2 பேர் வந்துட்டாங்க. இந்த புத்தகம் அச்சடிக்கிறதுக்கு எல்லா செலவையும் வந்து மறுபடியும் இந்த எல்லாம் வந்து நான் உலகாயுதன்ற ஒரு அமைப்பு போய்ச்சாளர் என் பேரை போட்டிருந்தாலும் அதுக்கான செலவுகளெல்லாம் வந்து ரவி தான் அது முன்பணம் கொடுத்து, ரவி மேடை அவர் தான் இதுக்கான ஃபண்ட் எல்லாமே. அது நாம திருப்பி புத்தகத்தை விற்று தான் திருப்பி கொடுக்கணும். அவங்களுக்கு முதல்ல பணம் கொடுங்க, நாங்கள் புக்கு போட்டு அதை விற்று திருப்பி கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறோம். அந்த நம்பிக்கையில் அவர் பணம் போட்டிருக்கிறாரு. இனிமேல் போட்டு விற்று கொடு, நீங்களாம் வாங்கின பிறகு தான் பணம் திருப்பி கொடுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். வந்து இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நான் எனக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு 5 ஒரு முக்கியமான நிகழ்வுகள், நான் பெருமைப்படக்கூடிய நிகழ்வுகள் வந்து எனக்கு நடந்திருக்கு. ஒன்று வந்து என்னுடைய அப்பா வந்து எழுத்தாளர், கிட்டத்தட்ட 70 வருடமாக வந்து இலக்கியத்தை மட்டுமே சுவாசித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர். அவருக்கு மகனாக பிறந்தது. 2வது எனக்கு விருப்பமான சினிமா துறையில் நுழைந்தது. 3வதாக எங்கள் இயக்குனர் திரு எஸ்பி ஜனநாதனை நண்பராக எனக்கு கிடைத்தது. 4வது நான் அவரிடமே உதவியாளராக இருப்பது. 5வது இந்த புத்தகம் எழுதியது. இந்த 5 வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரமாக நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு வீட்டில் நம்ம போனோடனே ஒரு குழந்தைய வந்து எடுத்து கொஞ்சுவோம். அந்த வீட்டுடைய மூலையில வந்து ஒரு வயதான தாத்தா பாட்டி இருப்பாங்க. அவங்கள வந்து யாருமே கவனிக்கிறது கிடையாது. ஆனால் அந்த தாத்தா பாட்டிகளுக்குள்ள வந்து ஒரு அனுபவ தொகுப்பு இருக்கும். பல தலைமுறைகளை கண்டு பல நிகழ்வுகளை வந்து பார்த்து அந்த வீட்டுடைய சந்தோஷங்கள் துக்கங்கள் எல்லாத்தையும் வந்து நேரடி சாட்சிய ஒரு பதிவாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து வந்து ஒரு அக்கறை எடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு வார்த்தையோட பேச மாட்டோம். அது மாதிரி தான் நம்மளுடைய தமிழ் சினிமாவிலே நம்முடைய முன்னோடிகள் வந்து நிறைய சாதனைகள் வந்து செஞ்சிருக்காங்க. அவர்கள் செய்த சாதனைகள்ன்றது வந்து நான் இந்த புத்தகம் எழுதுவதற்காக அதற்கான தகவல்கள் வந்து தேடின போதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இப்படி ஒரு புத்தகம் வந்து யோகு நீ தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஜனா வந்து எனக்கு சொன்ன உடனே வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எனக்கு கிடைத்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நான் இந்த ஒரு வாய்ப்பை எடுத்துக்கிட்டு இதற்கான தகவல்களை வந்து நான் தேடினேன். தொகுதியாக இன்னும் பல புத்தகங்கள் வந்து எழுத வேண்டும்னு எனக்கு வந்து என்னுடைய டைரக்டர் ஜனா சொல்லியிருக்காரு. நான் அதற்கான முயற்சிகளில் வந்து இறங்கியிருக்கேன். ஏன்னா இப்போ வரக்கூடிய உதவி இயக்குநர்கள்ல வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால வந்து உலக திரையறிவு வந்து நிறைய இருக்கு. நீங்க உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆன படங்கள்ல இருந்து இன்னும் ஒரு 50 வருடங்களுக்கு முந்தைய படங்களை பற்றிய திரையறிவு கூட வந்து நிறைய இருக்கு. ஆனால் வந்து தமிழ் சினிமாவை பற்றிய தகவல்கள் வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இதுக்கு வந்து அவர்கள் மட்டுமே குறையே கிடையாது. ஏன்னா வந்து இது வந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம். அது நாம் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் சொல்லிக் கொடுத்தால் மட்டுமே. இப்போ என்னுடைய மகளுக்கு வந்து 5 வயது ஆகிறது. ஆனால் அவளுக்கு வந்து நான் எனக்கு முந்தைய 3 தலைமுறைகளுடைய பெயர்களை வந்து நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். ஏன்னால் அது வந்து கற்றுக் கொடுப்பது வந்து என்னுடைய கடமை. என்னுடைய முந்தைய 3 தலைமுறைகள் சொல்லிக் கொடுத்தது போல் நம்முடைய முன்னோடிகளை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு முயற்சியாக தான் இந்த புத்தகத்தை வந்து ஜனா அவர்கள் வந்து எழுத சொன்னார்கள். இந்த புத்தகத்தை வந்து நான் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகத்தை வந்து ஒரு 250 ரூபாய் விலை இந்த வந்து புத்தகத்துக்கு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்ன இந்த புத்தகத்தை வந்து எப்பவுமே ஒரு வெளியிடுற அன்னைக்கு வந்து ஒரு 10% வந்து தள்ளி வாங்குறவங்களுக்கு வந்து கொடுக்கறது வழக்கம் அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து ரவி வந்து இந்த புத்தகத்தையுடைய வெளிவரதுக்கு காரணமா இருக்கக்கூடிய நண்பர் ரவி சொன்னாரு, இந்த புத்தகம் வந்து வியாபார நோக்கமே கிடையாது, எல்லாரும் படிக்கணுன்றதான் முக்கியம். அதனால வந்து 10% வேண்டாம், 20% கொடுப்போம். இன்னைக்கு வந்து புத்தகம் வந்து 250 ரூபாய் புத்தகம் வந்து இன்னைக்கு வந்து 200 ரூபாய் தான். எல்லாரும் அந்த புத்தகத்தை வந்து வாங்கி படிக்கணும். ஏனென்றால் இது வந்து ஒரு முயற்சி. உலகாயுதன்ற அமைப்பு வந்து முதல் முறையாக செய்யக்கூடிய இந்த முயற்சிக்கு வந்து நீங்கள் எல்லோரும் ஆதரவு தந்து இந்த புத்தகத்தை வந்து வாங்கி நம்முடைய முன்னோர்களை பற்றி தெரிந்து கொண்டு தமிழ் சினிமா இன்னும் வளர்வதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு
இப்படி ஒரு நிகழ்ச்சி நூல் வெளியீட்டு விழான்னு சொன்னோடனே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இயக்குனர் அமீர் அவர்களும் இயக்குனர் சேரன் அவர்களும் வந்து உடனே இதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்து வந்தாங்க. ரொம்ப வந்து மகிழ்ச்சியான ஒரு இது. ஏன்னா ஒருத்தருடைய முதல் புத்தகம், அந்த புத்தகத்துடைய வெளியீட்டு விழாக்கு வந்து வரணும் அப்படின்றதோட ஒரு ஆர்வம், வரேன்னு சொல்ல அவங்க கொடுத்த அந்த அனுமதி, இது ரெண்டுமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் பார்த்ததில் மிக மகிழ்ச்சி. புத்தகமே இப்பதான் கொடுத்தாரு. சினிமாவில் என் மூதாதையர்களை சந்தித்த மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு முறை என்னுடைய அலுவலகத்தில் என் குருநாதர் படம், அப்புறம் நான் நேசிக்கக்கூடிய இயக்குநர்கள் படமெல்லாம் வச்சுட்டு, நமக்கு முன்னாடி பெரிய பெரிய சாதனை படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஃபோட்டோ ஏதாவது ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லி தேடும்போது எதுவுமே கிடைக்கல. தினத்தந்தியில் வரலாற்று சுவடுகள் படித்தப்போ டிஆர் சுந்தரம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர் கம் டைரக்டர் கம் ஆக்டர், அதாவது ஒரு பெரிய நடிகர் கரெக்டான டேட்டில் வரல, அந்த டைமில் ப்ரொடியூசராக இருந்த அவரே நடித்து அவரே இயக்கி அவரே சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணி அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு படித்தேன். அந்த படத்தை ரொம்ப அவளோட எடுத்து வைத்திருந்தேன். ஆனால் அதற்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய எல்லா படங்களையும் இப்போ எடுத்து வச்சுக்கிற அளவுக்கு ஒரு பொக்கிஷமாக தயாரித்து கொடுத்துருக்காரு அண்ணன். உலக ஐதாவுக்கு நன்றி. இப்படி ஒரு புத்தகம் வருவதில் நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் வணங்கி வரவேற்கிறேன். நன்றி.